கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா ஈர்ப்பு விசை. அவர் உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். யோபு 26:7. அவர் பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பூமியும் மற்ற கிரகங்களும் ஈர்க்கும் சக்தியுள்ளவையாயிருப்பதினாலேயே அவை அந்தரத்தில் தொங்குகிறவைகளாக வான மண்டலத்தில் தங்கள் பாதையில் சீராக சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் வரை இந்த மர்மமான வேத பகுதியின் இரகசியத்தை ஒருவராலும் அறியக்கூடாமல் இருந்தது. இருப்பினும் இன்று வரையிலும் உண்மையில் இந்த ஈர்ப்பு விசை என்பது என்ன என்றும் அதன் தோற்றம் எவ்விதம் அது ஏன் உண்டாயிருக்கிறது என்றும் எவரும் அறியார்கள். வேதாகமம் இதற்கான பதிலை உடையதாயிருப்பதால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் என்று எபிரேயர் 1:3 நாம் வாசிக்கிறோம். தேவனே இந்த பூமியை தாங்குகிறவராயிருக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் யாது? பூமியானது அந்தரத்தில் தொங்குமானால் பூமியிலுள்ள தேவ ஜனங்களும் அவ்வாறே அந்தரத்தில் இருக்க வேண்டும். தேவனையே அன்றி வேறொன்றையும் அவர்கள் தங்கள் ஆதாரமாக கொள்ளக்கூடாது. நமது விசுவாசம் கர்த்தரையும் அவரது வார்த்தையையும் அவரது வல்லமையுமே அன்றி வேறொன்றையும் சார்ந்ததாய் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஈர்ப்பு விசை ஒன்று உண்டு. அதன் மூலமாகவே நாம் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் நிலை கொண்டு நிற்கிற கிருபை என்று ஆங்கில வேதாகமத்தில் ரோமர் 5:2 நாம் வாசிக்கிறோம். ஆம், நம்மை தாங்கி பாதுகாக்கும் தேவனுடைய கிருபையே அந்த ஈர்ப்பு விசையாகும். நமது முழு நம்பிக்கையையும் நாம் தேவன் மீது வைத்து அவரது வல்லமையுள்ள கிருபை நம்மை தாங்கும்படி நம்மை நாம் தாழ்த்தி அவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. ஆமேன்.